பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் பேசும் தலைமையில சந்திச்சிட்டு இருக்கிறோம். அந்த விதத்துல இந்த வாரம் காதலர் தினத்தில் ஒரு இசை பயணம் பேசும் தலைமை மேற்கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், மக்கள் இசை சார்ந்த பயணத்திலே நிறைய கிராமங்கள், இன்னும் சொல்ல போனா கரடு முரடான மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா உள்ளம் வெள்ளையா இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய பாராட்டு அப்படின்றது ரொம்ப நீங்களே சிலிர்ப்பாக, உங்களுடைய இவ்வளவு நீண்ட நெடிய அனுபவத்துல ஏதாவது சில பாராட்டுகளை நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். என்ன மாதிரியான பாராட்டு உங்களுக்கு கிடைச்சது? நிறைய இருக்கு. அது ஒரு திருநெல்வேலி பக்கம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இறங்கினோம். ஒரு பாட்டி அங்கேருந்து வந்தாங்க, திருச்சி சுற்றுனாங்க. என்னங்க அப்படியே அந்த கிராமத்தில் சுற்றுவாங்கள்ல, அது மாதிரி சுற்றிட்டு சொன்னாங்க, எள்ளும் பச்சரிசியும் போல உங்களுடைய ரெண்டு பேரையும் பார்க்குறப்ப எனக்கு எள்ளும் பச்சரிசி மாதிரி தெரியுதுன்னாங்க. அந்த சொல்லு, புது சொல்லு, எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. எனக்கு என்ன ஒரு ஓமானம். உண்மையில் அப்புறம் தான் என் நிறத்தை பார்க்குறேன். நான் கருப்பல்ல, எள் நிறம். எள் வந்து ஒரு கருப்பாக இருக்காது, பார்க்குறது கருப்பு மாதிரி தெரியும், அருகில் பார்த்தா என் நிறம். அவங்க பச்சரிசி. அந்த ஊமை அந்த மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது பாருங்க, அது இன்னும் என்னால் மறக்கவே முடியல. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அங்கே நிகழ்ச்சி ஒப்பந்தம் பண்ண வரும்போது ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கிராமத்தில் என்னமோ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வெள்ளையான், ஆண்கள் எல்லாம் கருப்பான். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் படித்து வேலைக்கும் போகிறாங்களாம். நான் எங்களுக்கு ஒன்றுமே சொல்லாங்க. கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், நோட்டீஸ் கொண்டு வந்தார். அவர் கொண்டாந்து கொடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் படம் போட்டு அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த தம்பதிகளை பாருங்கள், கருப்பும் வெள்ளையாக தான் இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி. இது நாங்கள் என்னன்னு கேட்டதுக்கு, ஆமாம் சார், எங்கள் கிராமத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் பெண்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்காங்க, ஆண்கள்லாம் கருப்பாக இருக்காங்க, அதனால் பெண்கள் வந்து மதிக்கிறது இல்லை, அவங்க சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. உங்களை நிகழ்ச்சி வந்து பாடுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணலை, எங்கள் ஊர் பெண்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்து இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது மதிக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே எப்படி அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருக்கீன்றதுக்காக, உதாரணம் காமிக்கிறதுக்காக தான் உங்களை இந்த கிராமத்துக்கே நிகழ்ச்சின்ற பேரில் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுது. நம்ம வந்து ஒரு இதுக்காக பயன்படுறோம் பாருங்க. ஏன்னா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அது காலங்காலமாகவே வந்து அந்த நிறத்தை வந்து பேதப்படுத்திட்டு இருக்காங்க, ஜாதியை பேதப்படுத்திட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு அன்பு உணர்வு, ரொம்ப மென்மையான உணர்வு, அன்புன்றது அதெல்லாம் யாரும் பார்க்கல இல்லையா? அதை பார்த்துட்டு இப்படி இருக்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் குளோபலைசேஷன் வந்து நிறைய மியூசிக், பாப், ராப் அப்படின்னு நிறைய மியூசிக்லாம் வந்துட்டு இருக்கப்ப, இங்கேயே கூட தமிழகத்திலேயே கூட வந்து மக்கள் இசைக்கு போதுமான இடம் தரப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒரு ஆன்மாவை திறந்து இதுக்கு பதில் சொல்லணும். அதாவது அப்படி தரலன்னு வைங்களேன், நாங்கள் காணாமல் போயிருப்போமே. இப்போ நாங்கள் இன்றைக்கும் திரைப்படத்தை சார்ந்தோ இல்லை மற்ற இசையை சார்ந்தோ வாழலையே, இந்த மக்கள் இசையை சார்ந்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போனா இன்றும் எங்களை மக்கள் வாழ வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, அந்த இசை வாழுகிறது என்றுதானே பொருள். முன்னை காட்டிலும் நாளுக்கு நாள் எங்களுக்கு கூட்டம் அதிகமாக வருது. இது பார்த்தீங்கன்னா மைதானம், எங்களுக்கு கச்சேரி ஒப்பந்தம் பண்ண வர்றவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மைதானம் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு வர்ற கூட்டம் சாதாரண கூட்டமாக வருது. ஒரு கிராமத்தில் வச்சிருந்தா அந்த சுற்று வட்டாரம் கிராமம் ஃபுல்லாக வந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ பெரிய இடத்துக்கு எங்கே போவோம்னு சொல்கிறாங்க. ஒரு சினிமா பாட்டு அப்படின்றது ஒரு கவிஞன் ஒரு சம்பவத்துக்காக எழுது, ஆனால் வாய்வழி இலக்கியன்றது ஒரு பண்பாட்டை சொல்றது, ஒரு பெரிய சமூகத்தினுடைய வரலாறு சொல்லிட்டு வரலாறு. நான் உங்களிடம் வந்து இந்த மக்கள் இசை சார்ந்து நீங்க இன்னைக்கு வந்து அறியப்பட்ட முகமா இருக்கிறீங்க, உங்களுக்காக மக்கள் கூட்டுறப்ப இந்த மக்கள் இசை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் அடுத்த கட்டம் ஒரு லட்சியம் இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? இதற்கென்று ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டும், அதான் என்னோட குறிக்கோள். ஏன்னா இது வந்து பொக்கிஷம். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்வது மக்கள் இசை. பண்பாடு கலாச்சாரத்தினுடைய கண்ணாடி, வேற எதிலும் பார்க்க இயலாது. ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம், அந்த இலக்கியத்தை நாம் கேட்டு இன்று எழுதுகிறோம். இது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இதற்கென்று ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டும், இதன்பால் ஆராய்ச்சி மேற்கொண்டு செய்ய வேண்டும், இதை மக்களிடத்தில் கொண்டு செலுத்த வேண்டும், அழியாமல் பாதுகாக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு 25 வருஷமாக வந்து நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சமீப காலமாக கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து தீவிர ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார் இவர். இதில் வந்து எப்படி சிலப்பதிகாரத்திலிருந்து வந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காரு. எனக்கு கொஞ்சம் இப்போ சொல்லிட்டு, இப்போ ஆராய்ச்சி செய்யும்போது ஒவ்வொரு செய்தி போக வரப்போ எல்லாம் சொல்லிட்டு இருப்பார், என் காதில் விழும எனக்கு சொல்லுவார், இந்த மாதிரி பாரு சிலப்பதிகாரத்தில் வந்து எல்லா இசைக்கும் முற்பட்டு வந்து மக்கள் இசை பாடல்கள் இருக்குது, அதில் வந்து பெண்கள் எப்படி கையாண்டிருக்காங்க அந்த மக்கள் இசை பாடல்களை, பந்து விளையாடும் போது அதெல்லாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா இசைக்கும் முற்பட்டது வந்து இந்த மக்கள் இசை.
என்னன்னா சரியா வந்து கொண்டு போக முடியல, அது மறைக்கப்படுது ஒரு இடத்துல. பழமொழிகள் இருக்கு. இந்த பழமொழிகளுக்கு இலக்கியவாதிகளே தவறான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேனே, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதை வந்து நான் எப்படி கேட்டிருக்கிறேன்னா, இலக்கியவாதிகள் சொல்லி பந்திக்கு முந்து, பந்திக்கு சாப்பிடும் பொழுது இந்த கையானது அல்ல, பந்திக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்கன்னா பந்திக்கு முந்து படைக்கு முந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி போய் உட்காரு, நிறையா எல்லாம் சுட சுட கிடைக்கும், இப்போ படைன்னு வரும்போது பின்னாடி போ, நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவல்ல, பந்திக்கு கையானது முன்னாடி போகுது, படையென்று வரும்போது வில்லை எடுக்கும்போது இந்த கை பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கேட்கணும் போல தோணும், அப்போ இந்த கை முன்னாடி இருக்கல்லவா அப்படி கேட்க தோணும். அப்போ அது அல்ல அப்படின்னு முடிவில் இருந்துச்சு. அப்போ இவர்கள் இலக்கியவாதிகள் சொல்கின்ற இந்த கருத்தானது தவறானது, வேற ஏதோ ஒன்று இருக்கிறது இதுக்குள்ள, அது என்ன அப்படி என்று ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு விடை கிடைத்தது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு யார் முந்துவார்கள்? இப்பொழுது நம்ம விட்டு திருமணம் நடக்கிறது, ஊர் தலைவர் வந்திருக்கிறார், அந்த தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கிறார், அந்த தொகுதி எம்பி வந்திருக்கிறார். முதலில் யாரை அழைப்போம்? எம்பியை போய் வாங்க சாப்பிடலாம், அடுத்தது எம்எல்ஏ வாங்க சாப்பிடலாம், அப்புறம் ஊர் தலைவர் வாங்க சாப்பிடலாம். ஆகவே பந்திக்கு யார் முந்துகிறார்? நல்ல பதவியில் உள்ளவர், ஒரு சான்றோர், எல்லோருக்கும் அறிமுகமானவர், எல்லோருக்கும் நல்லது செய்கின்றவர், பண்பானவர், பண்பு மிக்கவரை நாம் அழைக்கிறோம், பந்திக்கு முதல் அழைக்கிறோம். ஆகவே மனிதனே, நீ பந்திக்கு முந்தும்படியாக நீ மக்கள் தொண்டனாய் இரு, தலைவனாக இரு அப்படின்னு சொல்றோம். அப்ப பந்திக்கு முந்து. படைக்கு பிந்து, படை எடுத்துப்போம். படைக்கு பிந்துறது யாருன்னா தளபதி தான். தளபதி முன்னாடி போக மாட்டார், தளபதி பின்னிருந்து யானைப்படைகள் இந்த வழியை செல்லட்டும், குதிரைப்படைகள் அவ்வழியை செல்லட்டும், காலால் படைகள் இவ்வழியை செல்லட்டும், இப்படி செல்லுங்கள் அப்படி செல்லுங்கள் என்று ஆணையிடுவார். தளபதி பின்னிருந்தால்தான் படைகள் போருடன் நேரிடும். ஆகவே போர் என்று வரும்போது தளபதியாக இரு, ஊர் என்று வரும்போது தலைவனாக இரு. காதலர் தினத்துல சந்திக்கிறோம். ஒரு மக்கள் இசையின் தூதுவர்கள் நீங்க இருக்கிறது, சிறந்த காதல் ஜோடிகள், ஆதர்ஷ தம்பதியினா இருக்கிறதுனால நிறைய எழுத்து இலக்கியங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு வாய்வழி இலக்கியத்துல ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ஒரு காதல் உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல், அதை நீங்க இசை வடிவில் தர. அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் எழுத்து இலக்கியத்தில் காணாத எண்ணில் யாமறிந்த மட்டில், தமிழ் மொழி போல் எளிதாக எங்கும் காணும் என்பது போல யாமறிந்த மட்டில் இலக்கியத்தில் காணப்படாத ஒரு பெரும் கருத்து இந்த வாய்மொழி இலக்கிய மக்கள் இசையில் கண்டேன். நான் உண்மையில் வியந்தே போனேன். உயிருடன் இருக்கும்போது கண்ணே மணியே முத்தே கற்கண்டே தேனே பாகே காதலியே அப்படி என்று வர்ணிப்பது இயல்பு. ஆனால் அவள் இறந்த பிறகு அவளோடு வாழ்வதாக, அவள் வேறொரு உருவத்தில் வந்து இவனோடு வாழ்வதாக இவன் பாடுகிறான். அதாவது மாண்டு மடிந்தாலும் மண்ணுலகம் போனாலும் மாண்ட இடந்தனிலே உனக்கு மல்லிகைப்பூ நானாவே. நீ வந்து பறிச்சு தரக்க வச்சு இதை காட்டுல இது எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு அது எனக்கு இது கிராமத்து கவிஞன், இவர் கிராமத்து கவிஞன். என்னுடைய பார்வையில வந்து எனக்கு ஒன்று எழுதினார் இவர், அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும், அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன எழுதினார்னா, அந்த என்ன எல்லோரும் சொல்வார்கள் உனக்கு முன் நான் இறக்க வேண்டும் என்று. அது நீங்க சொல்லுங்க, அது என்ன? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு முன்னாடி நான் இறந்தேன், அதுதான் காதலின் உச்சபட்சம் நினைக்கிறாங்க எல்லாரும். உனக்கு முன்னாடி நான் இறந்தேன் அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு பின்னாடி தான் நான் இறக்கணும். என்ன இப்படி சொல்றது? மனைவி முன்னாடி இறக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். என்ன காரணம்னா, அவள் இல்லாத இடத்தில் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்காக உயிருடன் இருக்கும்போது எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாய், அது இல்லாத இடத்தில் இருந்து உனக்காக நான் கண்ணீர் சிந்து அந்த வலியை உணர வேண்டும். அந்த வரி எப்போ கேட்டாலும் அழுவேன். எனக்குன்னு இல்லை, இது பொதுவாகவே எல்லா ஆண்களும் அப்படி நினைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் தியாகம் பண்றா. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் தியாகம் பண்றா, ஒவ்வொரு ஆணும் தியாகம் பண்றான். அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலா உங்களோட அன்பு தான் திரண்டு கண்ணீரா வருது. நீங்க அதை இசை வெடி இல்ல, இது வந்து பொதுவாக நான் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மாதிரி ஒரு கவிதை கொடுத்தோன்னே உண்மையாலுமே பொதுவா இந்த மாதிரி யாரும் சிந்திக்க மாட்டாங்கல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா இவர் யாரையோ கவிஞர்களை காமிக்கிறாரு, பட் எனக்கு இந்த கவிதை வரிகளை காட்டி உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த உணர்வுகளை ஒரு இசை வடிவுல நீங்க தரணும். அதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் முடிக்கணும். மாண்டு மடிஞ்சாலும் மண்ணுலகம் போனாலும், மாண்டு மடிஞ்சாலும்
மண்ணுலகம் போனாலும் மாண்ட இடந்த நீலே உனக்கு மல்லிகை பூனானாவே மல்லிகை பூனானாவே செத்து மடிஞ்சாலும் செத்து மடிஞ்சாலும் நான் செலவழிஞ்சு போனாலும் செத்த இடந்த நீலே உனக்கு செவ்வரளி பூவாவே செவ்வரளி பூவாவே. எவ்வளவோ காவியங்கள் இருக்கு. உண்மையில இந்த காதலர் தினத்துல மக்கள் இசை வடித்த ஒரு மகத்தான காதல் காவியமா தான் நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலா காதலர் தினம் அப்படின்றது கொண்டாட்டம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை பற்றிய புரிதல், ஆண் பெண் பற்றிய புரிதல்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னும் நிறைய நேரம் பேசணும், ஆனாலும் நமக்கு நேரம் போதவில்லை. ஆனாலும் உங்கள் மக்கள் இசை அந்த பயணம் நிறைய வெற்றி பெறணும். காரணம், நீங்கள் வெறும் இசைக்கான தூதுவர்கள் அல்ல, ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தின் பண்பாட்டின் தூதுவர்களா இருக்கிறீங்க. பேசும் தலைமை சார்பாக உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை ஒரு காதலர் தினம் அப்படின்ற ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளில் தான் ஒரு ஆதர்ஷ தம்பதியினரை சந்திச்சோம். மக்கள் இசையின் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தூதுவர்களை நம்ம சந்திச்சோம். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு இசையினுடைய பரிமாணத்தை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் மனித உணர்வுகளின், ஆண் பெண் உறவுகளின் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை அப்படின்னு பல உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு நான் நம்புறேன். காரணம், இசையே அந்த ஒரு தரிசனத்தை தந்திருக்கும். இசையின் வடிவமே அதுதான். ஒரு இசை வடிவில் ஒரு அழகான ஒரு தரிசனத்தை தந்த நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.